ஒரு வண்ணம் 2 சட்டைகளை துவைக்கும்போது ஒரு சட்டை வெள்ளை சட்டையை நல்லா துவைச்சிட்டான் வெள்ளையா, இன்னொரு சட்டையை துவைக்கும்போது ஐயோ என்னை விட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டை கத்திச்சான். நீ வெள்ளையாக வரமாட்டேன்னு சொன்னால் பரவாயில்லன்னு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வண்ணானும் வெள்ளை சட்டையாக இருக்கக்கூடிய வெள்ளை சட்டைக்காரர்கிட்டையும் இந்த அழுக்காக இருக்கிற சட்டையை இன்னொருத்தர்கிட்டையும் கொடுத்துட்டு போயிட்டானான். இந்த வெள்ளை சட்டையை போட்டவன் ஒரு நாள் அவன் நண்பரோட குப்பை தொட்டியான நின்று பேசிகிட்டு இருந்தான். அப்போது அந்த வெள்ளை சட்டை குப்பை தொட்டியை பார்த்து தான் அங்கே அழுக்கு சட்டை விழுந்து கிடந்ததான். அதை பார்த்தோன்னே வெள்ளை சட்டை சொல்லிச்சான், இதை பார், நீ நம்ம உடம்புல இருந்து அழுக்கு போனால் தானே மற்றவருக்கு நாம் உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை சட்டை சொன்னதான். அதுபோல தான் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் உடம்புல இருக்கிற அழுக்கையும் நாம் கழட்டினா தான் நம்ம தூய்மை அடைந்து கடவுள்கிட்ட போகலான்றது தான் உண்மை. இந்த பதிவை நீங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.